இந்த சக்தி ஆனந்தனுக்கு மண்டையில் மூளை இருக்குதா இல்லையா? கருமம் பிடிச்ச அளவெல்லாம் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு? இந்த நாயை பற்றி முன்ன பின்ன தெரியுமா அவருக்கு? நாங்களாம் 3-4 வருஷமாக பார்க்குறோம். இந்த நாய் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்துட்டு மைவித்ராடுக்கு ஆதரவாக பேசுகிறான் அப்படிங்கிறதுனால அவன் ரொம்ப நல்லவனும் கிடையாது. இந்த நாய் நம்பி ஒரு 65 லட்சத்தை மாற்றி விட்டுருக்குறாங்க. 65 லட்சம் இவங்கிட்ட கொடுத்து இதை யாராருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீயே கொடுத்துரு அப்படின்னு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 22 பேர்த்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது இந்த கம்பெனியை நிர்வகிக்கிற பொறுப்பு சக்தி ஆனந்தன் கிட்ட இருந்துச்சு. இப்போ அவர் ஜெயிலில் இருக்கார். பெயில் கேட்டு கிடைக்கல. அதனால் இந்த கம்பெனி அப்படியே விட்டுறவும் முடியாது. விட்டுற முடியாதுன்னா அப்படியே அமைதியாக யாருக்கும் பணம் கொடுக்காம இருந்தால் ஒட்டுமொத்த மக்களும் இந்த கம்பெனிக்கு எதிராக திரும்புவாங்க. ஏற்கனவே கொடுத்த புகாரில் தான் இப்போது ஜெயிலில் இருக்கார். பெயில் கிடைக்கல. இனி எல்லா மக்களும் இது மேலே புகார் கொடுத்தா முழுசாக அவரால் வெளியே வரவே முடியாது. அதனால் மக்கள் எல்லாரும் புகார் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காவது பணத்தை கொடுக்கணும். அதாவது அந்த சீனியர்களுக்கு பணம் கொடுத்தா தான் அவங்க அந்த மக்களை எல்லாம் அமைதிப்படுத்துவாங்க. இல்லைன்னா எல்லாரும் கொந்தளித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் நாம் பணத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 22 நபர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அந்த 22 நபர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி இந்த பணத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுங்க, எந்தெந்த ஐடிக்கு போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த 22 பேருக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த பரதேசி இந்த கார்த்திக் பிள்ளைங்கிற இந்த புரோக்கர் பிள்ளை இருக்கானே, இவங்கிட்ட மட்டும் 65 லட்சத்தை ஒப்படைச்சிருக்காங்க. 65 லட்சத்தை கொடுத்து நீ யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறையோ, எந்தெந்த ஐடிக்கு கொடுக்கணும், இப்போ இந்த பொறுப்பெல்லாம் அதாவது சக்தி ஆனந்தன் இருந்த இடத்துக்கு இப்போ இந்த புரோக்கர் பிள்ளையை கொண்டாந்து வச்சுருக்காங்க. உருப்பிடுமா அதெல்லாம்? இந்த நாய் எங்கே இருக்கிறானே தெரியாது, அட்ரஸ் தெரியாத இடத்துல மறைஞ்சிருக்கிறான். ஏற்கனவே இவன் மேலே போக்சோ கேஸ் எல்லாம் இருக்குது. போலீஸுக்கே தெரியாமல் தலைமறைவாக இருக்கிறான். இவன் வெளியே வந்தானா பொதுமக்களை கல்லால் அடித்து கொன்றுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ராடு இவனை நம்பி 65 லட்சத்தை கொடுத்துருக்காங்களே, எப்படியா அந்த கம்பெனி உருப்படும்? முதல் தவணையாக 65 லட்சத்தை இவனை நம்பி கொடுத்துருக்குறாங்க. இனி அடுத்தடுத்து அந்த அக்கௌண்ட்டில் இருந்து எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு இவன் கேட்குற தொகையை அந்த கம்பெனியிலேருந்து ஹெட் ஆஃபீஸிலேருந்து அவங்க அனுப்புவாங்க. அப்போது இவன் முடிவு செஞ்சு தான் யாருக்கு பணம் போடணும் போடக்கூடாது அப்படின்னு அதை இவன் தான் முடிவெடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே அந்த ஐடிக்கெல்லாம் பணம் போட்டு விடுவானா, இல்லை எல்லாத்துக்கும் பணம் போட்டுட்டேன்னு சொல்லி இவனே அந்த பணத்தை சுருட்டிட்டு ஓடிடுவானா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவன் இருக்கிற இடமே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிறான். இவன் அப்படி பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டானா அதை நம்ம பிடிக்கவே முடியாது. அவன் எங்கே இருக்கிறானே தெரியாமல் தான் போலீஸ் இன்னும் தேடிட்டு இருக்குது. அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு 1 வருஷம் ஆகுது, இன்னும் அவனை கைது பண்ணலை. முதல்ல இவன் தமிழ்நாட்டில் இருக்கிறதே சந்தேகமாக இருக்குது. இவன் ஏதோ பாண்டிச்சேரி பக்கம் ஏதோ தலைமறைவாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. இவன் தமிழ்நாட்டிலேயே இல்லை. பொதுமக்களை இவனை அடித்து சட்டைக்கட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு விரட்டி அடித்தாங்க. இப்போ அவன் எங்கே தலைமறைவாக இருக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இவனை நம்பி ஒரு 65 லட்சத்தை கொடுத்து இவன் எல்லாத்துக்கும் பணத்தை பிரித்து கொடுப்பான், இந்த ஐடிக்கு பணம் போடுவான். அவன் ஒரு 10 ஐடிக்கு பணம் போடாமல் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 லட்சத்தை தூக்கிட்டு ஓடுறான்னு வைங்க. இந்த ஐடிக்கு நான் பணம் போட்டுட்டேன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பணமெல்லாம் யாருடைய பணம்? சக்தி ஆனந்தன் சம்பாதிச்சதா? சக்தி ஆனந்தனுக்கு பொதுமக்கள் கொடுத்த பணம். இந்த பணத்தை எப்படி யாரையும் கேட்காம இவனை அந்த குரூப்பில் ஒரு மெம்பராக்கி அவன் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்து 65 லட்சத்தை நீ பிரித்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. ரொம்ப வேதனையாக இருக்குங்க. நிறைய இடத்துல போய் இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்குறோம். நிறைய பேர் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்பிட்டலு பணம் கட்டணும், இப்படி என்னென்னவோ செலவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு இந்த பணத்தை பிரித்து கொடுப்பான்?
அதுவும் போக வெறும் 65 லட்சம் தான் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா அது கோடிக்கணக்கில் வேணும். கோடிக்கணக்கில் இருந்தால் தான் கொடுக்க முடியும். 65 லட்சங்கிறது ரொம்ப கம்மி. மக்களுக்கு கொடுக்கவே முடியாது, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அதை கொடுக்க முடியும். அப்போது அந்த குறிப்பிட்ட நபர்களை இவன் எப்படி தேர்ந்தெடுப்பான்? முதல்ல இவன் கொடுப்பானா? மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுறது?